எண் 12 8th A to K தாருண்யா. எண் 12 8th A to K தாருண்யா. சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாகும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பல்லாற்றலும் பகுத்து ஐந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களே, யார் பெறுவார் முதல் பரிசு என அறிய துடிக்கும் மாவலோடு காத்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எனது கனவு இந்தியா. என் கனவு ஏழைகளற்ற இந்தியா. என் கனவு ஊழலற்ற இந்தியா. என் கனவு அனைவரும் சுகதமான இந்தியா. என் கனவு அனைத்து துறையிலும் முன்னிலையில் இந்தியா. இது என் கனவு மட்டுமல்ல, நாட்டை நேசிக்கும் ஒவ்வொரு இந்தியரின் கனவும் இதுதான். என் தேசம் எந்த ஒரு நாட்டிற்கும் அடிமையாய் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு உண்மையான இந்தியரின் மனதிற்குள் சொல்லும் சொல், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. ஆனால் உண்மையில் நடந்து கொண்டிருப்பது என்ன? என் தேசம் களவாடப்பட்டு கொண்டிருக்கிறது. என் தேசத்தின் பெருமையை மறைக்க பல முன்னணி நாடுகள் ஒன்று சேர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே என் தேசத்தின் பல பொக்கிஷங்கள் களவாடப்பட்டு விட்டன. சில முற்றிலும் அளிக்கப்பட்டு விட்டன. ஒரு விவசாயம் செய்யும் தந்தையின் கனவு, என் மகன் என்னை போல் கஷ்டப்படக்கூடாது. தறி நிற்பவரின் கனவு, என் மகன் என்னை போல் கஷ்டப்படக்கூடாது. இப்படி மகன் தன்னை போல் கஷ்டப்படக்கூடாது என்று எண்ணியே இன்று பல தொழில்கள் மறைந்து விட்டன. சில மறக்கடிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வேளாண்மை துறையில் இயற்கையை பயன்படுத்தி பசுமை புரட்சி செய்ய வேண்டும். இந்தியாவில் உள்ள கீழ்த்தட்டு மக்களுக்கு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், தரமான உணவு, அறிவியல் தொழில்நுட்பம் ஆகியவனை செய்ய வேண்டும். ஆண் பெண் பாகுபாடு இன்றி பெண்களுக்கு இன்று அனைத்து துறையிலும் முன்னேற வேண்டும். வரலாற்றிற்கு மொழி எந்த அளவு அவசியம் என்பது எத்தனை பேருக்கு தெரிகிறதோ? சரியான ஒரு மொழி அமைப்பு இல்லாததால் இன்று பல தொழில்கள் மறைந்து விட்டன. ஆதிக்க மனப்பான்மையே மொழிகளின் அளவிற்கு காரணம் என்று பலர் கூறுவர். இது உண்மையான காரணம் இருக்க வாய்ப்பே இல்லை. உண்மையான காரணம் ஆசை. தமிழை விட ஆங்கிலம் நன்கு கற்றால் தான் அதிகம் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு ஆசை இன்று தமிழை மறக்கடிக்கப்பட்டு வருகின்ற. பிற மொழியை கற்பது தவறில்லை. ஆனால் ஒரு மொழியை பற்றி எதுவும் தெரியாமல் அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை என்று கூறி கற்பதே தவறு. இன்று தன் குழந்தைகளை தன்னை டாடி மம்மி என்று அழைத்தால்தான் பெருமை என்னும் நிலை வந்துவிட்டது. அதனால் இன்று உறவினர்கள் பெயரே தெரியாமல் போய்கொண்டிருக்கின்றன. தாய் நாட்டின் மீது பாசம் போன்றதே. தாய் நாட்டை நேசிப்போம், தாய் நாட்டை மூச்சாய் சுவாசிப்போம். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த்.